ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நேத்து வந்து சித்ரா பௌர்ணமி திருவான்மியூர்ல இருக்கிற பாமன் சாமி கோவிலுக்கு நம்ம எப்பவுமே இப்பலாம் பௌர்ணமிக்கு போயிடுறோம். அதுவும் சண்டேல வந்ததுனால கொஞ்சம் நைட்டு லேட்டா கூட வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஸ்டே பண்றதா இருந்தா 12 மணிக்கு மேல நம்ம வந்துடலாங்க. 12 மணிக்கு வந்து அங்க பூஜை நடக்கும் முருகருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு நாள் ஸ்டே பண்ணாம ஒரு 1 மணி போல கிளம்பி அங்க அதுக்கப்புறமா பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, அதையும் வாங்கலாம். நேத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் அதிகம். கோவில்ல ரொம்பவே டெக்கரேஷன் சூப்பரா இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி காலையில ஒரு பால் குடம் நடந்திருக்கு. நேத்து ஈவினிங்கா ஒரு பால் குடம் நடந்திருக்கு. அது வந்து நாங்க போறப்போ அப்பதான் முருகருக்கு வந்து பால் அபிஷேகம் நடந்து எல்லாருக்கும் பாலும் குடுத்துருந்தாங்க. நெறைய பிரசாதம், பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஸ்வீட்டு அதுக்கப்புறமா எல்லாமே குடுத்தாங்க. பிரசாதமும் நாங்க வாங்கி சாப்பிட்டோம். பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம் அவங்கவங்களுக்கு என்னென்ன முடியுமோ வேண்டுதல் வைக்கிறாங்க. அது நடந்துருச்சுன்னா அழகா அது எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குறாங்க. நாங்க போறப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பால் அபிஷேகம் அப்பதான் முடிஞ்சது. அதுக்கப்புறமா இளநீரு, பஞ்சாமிர்த அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா திரைய மூடிட்டு அவங்க வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க கரெக்ட்டா போறோம். பால் அபிஷேகம் முடிஞ்சது. ஒரு பெரிய ட்ரம்மு ஃபுல்லா 2, 3 ட்ரம்மு ஃபுல்லா பால் அபிஷேகம் முடிஞ்சு, அங்க வர பக்தருங்க எல்லாருக்குமே அந்த பால் எடுத்து குடுத்தாங்க. இது இந்த இந்த பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. கோவில் ஃபுல்லா சரியான கூட்டம் இருந்தது. நாங்க இந்த பால் அபிஷேகம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு கோவிலெல்லாம் சுத்தி வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய் விளக்கு போடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம நெறைய கற்பூரம் எடுத்துட்டு போனோம். அப்புறம் ஊதுவத்தி பாக்கெட் எல்லாமே எடுத்துட்டு போய், நம்ம சாமிக்கு வந்து ஊதுவத்தி வச்சுட்டு, நம்ம வந்து இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோவில சுத்தி வந்தோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மணி 11 மணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து, அங்க எல்லாரும் சாமி பாட்டெல்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு மணி 12 மணி ஆச்சுங்க. 12 மணி ஆனவுனே அவங்கவங்க கோபுரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. நானும் கோபுரம் கட்டி, அதில வந்து ஊதுவத்தியும், கற்பூரமும் வச்சுட்டு, ஒரு 12:15 வரைக்கும் நமக்கு நெறைய கற்பூரம் எடுத்துட்டு போனோம்னா, நெறைய நேரம் எரிய விடலாம். நாங்களும் நெறைய தான் எடுத்துட்டு போனோம். நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, வெளிய கிளம்பலான்னு பார்த்தோம்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கூட்டம் பாருங்க. அது பெரிய மைதானம் மாதிரி இருக்கும். அங்க எங்கேயுமே யாருமே உட்கார இடம் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாருமே இந்த கோவில வந்து நைட்டு தங்கிட்டு போலான்னு வந்தாங்க. நாங்க வெளிய கிளம்பலான்னு வந்து பார்த்தா, அப்பதான் தேர் வந்து 11 மணிக்கு கிளம்பி போயிட்டு வீதி உலா போயிட்டு கரெக்ட்டா 12:30 மணிக்கு உள்ள வருதுங்க. நாங்க அப்பதான் வெளிய கிளம்புறோம். அப்படியே தேர பார்த்துட்டு நல்லா சூப்பரா வீடியோவும் எடுத்தாங்க. ஏன்னா, எல்லாருமே நெறைய வீடியோ எடுத்தாங்க. தேர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த தேருக்குள்ள யார் யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, முருகரும், அப்புறம் பாம்பன் சாமி அவங்கள முன்னாடி உட்கார வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஒரு சின்ன தேர் தான். அது கோவில் உள்ளவே அப்படியே அழகா வீதி உலா வந்துட்டு உள்ள போயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ இங்க இந்த இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் வந்து அப்பதான் கோவில விட்டு வெளிய போறப்போ சாமிக்கு பூ போடுற மாதிரி வீடியோ. அது அது ரொம்பவே நல்லா இருந்தது. சரி அதையும் உங்ககிட்ட காமிக்கலான்னு நான் போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பாம்பன் சாமி கோயில் வீடியோ. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா இந்த பாமன் சாமி கிட்ட வேண்டிக்கங்க. கண்டிப்பா நடக்கும். அப்படி நடந்ததுன்னா ஒரு நைட் பௌர்ணமிக்கு வந்து இந்த கோவில்ல ஸ்டே பண்ணிட்டு போறேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க் யூ.